நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடிஆர் ஃபார்ம்ஸ் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஆக்சுவலாக ஐடிஆர் ஃபார்ம்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டேக்ஸ்மேனில் கொடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் 20+ சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேஜராக என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஐடிஆர் ஃபார்ம்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு நம்ம அப்கமிங் அதாவது இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம ஃபைல் பண்ணுவோம் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ அப்போ ஃபைல் பண்ண சொல்ல நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து லேட்டாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, சீக்கிரமாகவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, மார்ச் 2026 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கலாம். ஸோ ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ரெக்வயர் த ரிப்போர்ட்டிங் ஆஃப் டர்ன் ஓவர் அண்ட் இன்கம் ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஐடிஆர் 3, 5 and 6. ஸோ இதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஐடிஆர் 3, 5, 6ல் நீங்கள் ஷெட்யூல் பார்ட் ஏ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவோ அல்லது ஃபேம்ஸோ அல்லது கம்பெனிஸ் இந்த 3 பேருக்கு தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும், இந்த பார்ட் ஏ ஷெட்யூல். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னது அப்படின்னா ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இது எல்லாமே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ டேன் ஓவரும் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டேன் ஓவரும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது வந்திருக்க சேஞ்சஸ் என்னது அப்படின்னா ரிப்போர்ட்டிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டிஸ்அலவன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து பேமெண்ட் வித்தின் 45 டேஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ 15 டேஸ் வந்து யாருக்கு அப்படின்னா அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னா வித்தின் 15 டேஸில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் வித் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ 45 டேஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா ஸோ உங்களுக்கு அந்த இதை வந்து டிஸ்அலவன்சஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் என்னது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஐடிஆர் 3, 5 and 6 பண்ணுறீங்க அப்படின்னா டு கேப்சர் திஸ் டிஸ்அலவன்ஸ் எ நியூ ரிப்போர்ட்டிங் காலம் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்ட் ஏ அதர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து பார்ட் ஏல இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த நான் டிடக்டபிள் இன்ட்ரெஸ்ட்டை தென் ஓகே. மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா requires disclosure of the interest and remuneration due or received from the partnership firm. அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு எதுவும் டியூ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, அல்லது ரெமுனரேஷனாக இருக்கட்டும் அல்லது ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் 3, 5 and 6 இதே நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே ஷெட்யூல் ஐஎஃப்பில் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரிலேட்டடாட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூ அல்லது ரிசீவ்டு ஃப்ரம் தி பார்ட்னர்ஷிப் ஃபேம். அதே மாதிரி ரெமுனரேஷன் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டும் ரெமுனரேஷனும் டியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரிசீவ்டும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, தென் ரிப்போர்ட்டிங் ஆஃப் த ஃபீ ஃபார் ஃபர்னிஷிங் த ரிவைஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். நீங்கள் ஐடிஆர் 1லேருந்து ஐடிஆர் 7 வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லேட் ஃபீஸ் வரும். ஸோ அந்த லேட் ஃபீஸை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ செக்ஷன் 234(I) அதுபடி நீங்கள் வந்து லேட் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது லேட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 lakh எக்ஸீட் ஆகலை இன்கம் அப்படின்னா ஸோ நீங்கள் 1000 rupees பே பண்ணணும். அதர் கேசஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு வந்து 5000 rupees வரும். ஸோ இந்த லேட் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுவும் ரிப்போர்ட் பண்ணணும். தென் நேம் அண்ட் பேன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி டு பி ஃபர்னிஷ்டு அண்டர் ஷெட்யூல் 80GGC. ஸோ நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து எதுவும் டொனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஐடிஆர் 1 to 6 கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் எந்த வகையாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும். யூபிஐயில் பண்ணியிருக்கீங்களா, நிஃப்டில் பண்ணியிருக்கீங்களா, ஸோ ஆர்டிஜிஎஸில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ தென் ஷெட்யூல் 80G. ஸோ 80G வந்து பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா சாரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் அண்டர் செக்ஷன் 80G ஸ்பெசிஃபைட் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் வந்து எந்த மோடில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் பேமெண்ட் பண்ணுறது நல்லது. அப்படி பேங்க் பேமெண்ட் பண்ண சொல்ல நீங்கள் இது எல்லாமே ஈஸியாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். சேஞ்சஸ் மேட் டு இன்கார்பரேட் த டியூ டேட் எக்ஸ்டெண்டட் 31st August பை தி ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 ஃபார் ஃபைலிங் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டியூ டேட் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 3 பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆஸ் யூஸ்வல் டியூ டேட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். Then assessee opting for the presumptive tax scheme are required to be disclose the investment made by them. ஸோ நீங்கள் வந்து presumptive schemes சூஸ் பண்ணுறீங்க, ஐடிஆர் 4 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரேராக தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக reporting is required for the validity period of registration obtained under other law. அதாவது நீங்கள் மற்ற சட்டங்கள் படி நீங்கள் எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி பீரியட்லாம் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஐடிஆர் 7ல். ஓகேங்களா? ஸோ தென் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ப்ரெசம்டிவ் ஸ்கீம் அப்ளிகபிள் டு நான் ரெசிடென்ட். ஸோ நான் ரெசிடென்ட்டுக்கான ப்ரெசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீமை ஐடிஆர் 3 அண்ட் ஐடிஆர் 5 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெட்யூல் பார்ட் A ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் இது நம்மளுக்கு ரேராக தான் வரும். ஸோ இது உங்களுக்கு ரேர் தான். ஸோ ஃபாரின் ரிட்டைர்மெண்ட் ஓகே, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடிஆர் 357. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஆடிட்டருடைய டீட்டெயிலை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பேசிக் டீட்டெயில் தான், அந்த ஆடிட் ரிப்போர்ட்டு, அப்புறம் அவருடைய மெம்பர்ஷிப் நம்பரு, சிக்னேச்சரு, பேன் நம்பர், டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட், இது எல்லாமே வந்து யூடிஐ நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, தென் பைஃபர்கேட்டட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேபிட்டல் கெயின் and before or after 23rd July 2024 is removed. ஓகே, ஆக்சுவலாக வந்து பைஃபர்கேட்டட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேபிட்டல் கெயின் என் பிஃபோரும் ஆஃப்டரும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது போன வருஷம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 25-26 உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஐடிஆர் 2, 3, 5, 6 and 7 இதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து பைபேக் சார் நம்மளுக்கு வந்து வரது ரொம்ப ரேர் தான். ஓகே, ரிப்போர்ட்டிங் ஃபார் பெர்சம்டிவ் இன்கம் அண்டர் செக்ஷன் 44 BBD. ஸோ 44 BBDயை பொறுத்த வரைக்கும் பெர்சம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் ஃபார் நான் ரெசிடென்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு சம்மந்தமானது. ஸோ அவங்க ஐடிஆர் 3, 5 and 6 ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேசிக் டீட்டெயிலாம் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் ஏல ஜென்னில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் ரிப்போர்ட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? இப்போ சேஞ்சஸ் வந்து 21 பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனலைசேஷன் த டீட்டெயில் சுட் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி. ஆக்சுவலாக வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஆர் 1 to 7 ஃபைல் பண்ணுறாங்கன்னா நேம் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி, இமெயில் ஐடி ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி, கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி, அதெல்லாமே வந்து டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செகண்டரி அட்ரஸ். அதாவது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அட்ரஸ் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அடிஷ்னலாக செகண்டரி அட்ரஸும் நம்மளுடைய இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபார்ம்ஸில். ஐடிஆர் 1 to 7 வந்து இதை நம்ம செகண்டரி அட்ரஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக 22 சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியலை ரெஃபர் பண்ணோம். ஸோ அதை நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.